நேயர்கள் அனைவருக்கும் கேஎஃப்எம் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். வாரந்தோறும் கலைஞர் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி புதன்கிழமை ரிலீஸ் ஆகி கொண்டிருக்கிறது. ஸோ நீங்கள் பார்த்து உங்களுக்கு பிடித்த நடிகர்களை பற்றி பேசுகிறோம்னா உங்களுக்கு அவங்களுடைய திரைப்படங்கள், காட்சிகள் இதெல்லாம் எது பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதில் பதிவு பண்ணலாம். இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா சில மூவி ரிவ்யூஸ், அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு ஒரு சில மாஸ் என்ட்ரி கொடுத்த சில திரைப்படங்களை பற்றி நம்ம பேச போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம மணிரத்னம் அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்த தளபதி திரைப்படம். இதில் இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையமைச்சிருந்தாங்க. மாலிவுட்லேருந்து மம்முட்டி அவர்கள் இணைந்து நடிச்சிருப்பாங்க. ஸோ ஒரு மகாபாரத கதையை டிபெண்ட் பண்ண கதை தான் இந்த படம். ஸோ அதில் மம்முட்டிக்காக வேலை செய்யக்கூடியவர் ரஜினிகாந்த் அவர்கள். ரொம்ப ரெண்டு பேருமே மாதம் நடிச்சிருப்பாங்க. ஸோ அதில் ஆக்ஷன் பிளாக்கெல்லாம் கலந்து ஸ்டைலிஷான சில விஷயங்களை கலந்து அருமையாக கொடுத்த திரைப்படம் தான் தளபதி. ஸோ இந்த படம் மாபெரும் வெற்றி கண்டது. அவருடைய ஸ்டைலை வேறு விதமாக இந்த படத்தில் சூப்பர் ஸ்டாருடைய ஸ்டைலை வேறு விதமாக பயன்படுத்தியிருப்பார். மம்முட்டியோட நடிப்பையும் அழகாக வாங்கியிருப்பார் மணிரத்னம் அவர்கள். ஸோ இந்த படம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு பிடிக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற திரைப்படம் சுரேஷ் கிருஷ்ணா அவர் எழுதிய இயக்குன அண்ணாமலை திரைப்படம். ஸோ இந்த படமும் ஒரு மாஸ் வெற்றியை ரஜினிகாந்த் அவர்களுக்கு கொடுத்ததுன்னு சொல்லலாம். இந்த படத்துடைய கலெக்ஷனும் நல்ல கலெக்ஷன். அது மட்டும் இல்லாமல் ஒரு சாதாரண வேலைக்காரன் மாதிரி உள்ள ஒரு தொழில் பண்ணக்கூடிய ஒரு ரோல் ஆரம்பத்தில் இந்த படத்தில் ஃபஸ்ட் ஹாஃபில் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செகண்ட் ஹாஃப் அப்படியே மாறி ஒரு ஃப்ரெண்டு அவருக்கு எதிரி ஆகிட்டாங்கன்னா அவர்கிட்ட இருந்து ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி அப்படியே ட்ராவல் ஆகும். ஸோ இந்த படமும் மாபெரும் வெற்றியை கொடுத்த திரைப்படம். தேவா அவர்களை இசையமைச்சிருப்பாங்க. குஷ்பு, ஜனகராஜ் போன்றவர்கள் இதில் கோஆர்டிஸ்டாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த திரைப்படமும் உங்களுக்கு எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அடுத்ததாக மறுபடியும் சுரேஷ் கிருஷ்ணா எழுதி இயக்குன பாட்ஷா திரைப்படம். ஸோ இப்போவும் இந்த படத்தை பிளாக் பஸ்டர் மூவி அப்படின்னுலாம் சன் டிவிலாம் போடுவாங்க ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரிலாம். ஸோ எத்தனை தடவை போட்டாலுமே உட்காந்து பார்க்கக்கூடிய ஆட்கள் இந்த படத்துக்கு அதிகம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு மாஸ் என்ட்ரி, ஒரு ஆக்ஷன் பிளாக் கலந்த ஒரு திரைப்படம். ரகுவரன் அவர்கள் இந்த படத்தில் வில்லனாக வந்திருப்பார். ஸோ அவங்களுடைய காம்பினேஷன் ஆல்ரெடி நிறைய ஹிட் மூவிஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அதில் இந்த படம் பிரம்மாண்டமாக பேசப்பட்ட ஒரு திரைப்படம். ரஜினிக்கு ஒரு பாட்ஷா அப்படிங்கிற மாதிரி தான் இப்போவும் பல பேர் சொல்லுவாங்க. நக்மா அவர்கள் இவருக்கு ஹீரோயின் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு பிடித்தது, மியூசிக்காகவும் இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதா இல்லையாங்கிறது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அடுத்ததாக இப்போது நாளைக்கு மறுபடியும் ரிலீஸ் ஆக இருக்கிற படையப்பா திரைப்படம். கேஎஸ் ரவிக்குமார் அவர்கள் எழுதி இயக்கியிருப்பாங்க இந்த படத்தை. இந்த படத்துக்கான ஸ்டோரி அவுட்லைன் சொன்னதும் ரஜினிகாந்த் தான். அவரும் இப்போது பேட்டியில் சொல்லியிருக்காங்க. ஸோ நீலாம்பரி கேரக்டர் எல்லாத்துக்கும் தெரியும் எவ்வளோ ஃபேமஸான கேரக்டருங்கிறது. ஸோ அந்த படத்தில் அவங்களுடைய கேரக்டர் ரொம்பவும் பேசப்பட்டது. ஐஸ்வர்யா ராய் நடிக்கக்கூடிய கேரக்டரை அவங்கள மாற்றி பண்ண வச்சாங்கன்னு சொன்னாங்க. மியூசிக்கில் அந்த படம் ரொம்ப ஸ்ட்ராங்கான படம். அது மட்டும் இல்லாமல் எழுத்தாவும் இந்த படம் ரொம்ப ஹிட்டான படம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு மாஸ் எலிமெண்ட் கொடுத்த ஒரு திரைப்படம் தான். இந்த படத்தில் அவர் கூட சிவாஜியும் இணைந்து நடிச்சிருப்பாங்க. ஸோ அப்படி ஒரு அற்புதமான ஒரு திரைப்படம் தான் படையப்பா திரைப்படம். ஸோ உங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு இந்த படத்தை பிடிச்சிருக்கு, ஏன் பிடிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பதிவு பண்ணலாம். அடுத்ததாக சங்கர் அவர்கள் எழுதி இயக்குன ரோபோ திரைப்படம். ஒரு பெரிய தொழில்நுட்ப செலவில் எடுக்கப்பட்ட திரைப்படம். ஆரம்பத்தில் அந்த படம் கமலஹாசனை வச்சு ட்ரை பண்ணாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த படம் கைவிடப்பட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வேறு படத்துக்கு போய் அதுக்கப்புறம் ரோபோ படத்தை ஆரம்பித்து வெற்றிகரமாக முடித்து அந்த படம் பல கோடி ரூபா கலெக்ஷனை கொடுத்த திரைப்படம். தமிழில் இப்படி ஒரு படமாக அப்படி சொல்லி வியந்து பார்க்க வச்சாங்க. ஸோ அப்படி ஒரு திரைப்படத்தில் ரஜினிகாந்த் அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தே தெரிஞ்சிருப்பீங்க. சிட்டியாகவும் வசீகரனாகவும் அவர் பின்னி எடுத்திருப்பார் நடிப்பில். அதே மாதிரி ஐஸ்வர்யா ராய் அவங்களுடைய போர்ஷனும் நல்லா வந்திருக்கும். இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நிறைய ஆர்டிஸ்ட் அந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. ஸோ மாபெரும் ஒரு தொழில்நுட்ப ரீதியாக வெற்றியை கொடுத்த திரைப்படம், நல்ல ஒரு மெசேஜை கொடுத்த திரைப்படம். இனியும் எத்தனை தடவை போட்டாலும் நீங்கள் பார்க்கலாம் அந்த மாதிரி ஒரு திரைப்படங்கள் தான் ரோபோ திரைப்படம். ஸோ அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு நம்ம ஒரு 5 திரைப்படத்தை பற்றி நம்ம பேசியிருக்கோம். ஸோ உங்களுக்கு இதில் என்னென்ன படங்கள் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி போடலாம். அது இல்லாமல் அவர் நடித்த திரைப்படங்கள் உங்களுக்கு இது போக நிறைய படம் இருக்குது. முத்து இருக்குது, சிவாஜி இருக்குது, அருணாச்சலம், இப்படி பழைய படங்கள் எடுத்திங்கன்னா நிறைய படங்கள் இருக்குது. ஒவ்வொன்றா சொன்னோம்னா நமக்கு அதுவே நேரம் அதிகமாகிடும். அதனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த திரைப்படம், உங்களை கவர்ந்த திரைப்படம் எது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு விமர்சனத்துடன் உங்களை சந்திக்கும் மாதிரி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.